மூத்த சமூக ஆர்வலர் திருமிகு பிரபா கல்யாணி அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த சம்பவம் இதை சுற்றி ஏகப்பட்ட கேள்விகள் எழக்கூடிய சூழ்நிலையில் அதே சமயம் நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கப்பெற்று கொண்டு வருகிறது. குறிப்பாக இதில் ஒரு குற்றச்சாட்டு இப்போ எடுக்கப்படுறது என்னென்னா, இந்த குழந்தைகள் நல ஆணையமே செயல்படலை அப்படின்ட்டு சில இதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்களையும் குறிப்பிடுறாங்க சமூக ஆர்வலர்கள். இப்போ இவ்வளவு சம்பவங்கள் கடந்தும் அந்த ஆணையம் செயல்படாததுனால தான் அடுக்கடுக்கான குற்ற சம்பவங்கள் இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்குங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? அந்த குழந்தைகள் நல ஆணையத்தை குற்றச்சாட்டு கொடுக்கறதுக்கு பதிலா என்னுடைய கருத்து என்னன்னா, இங்க எல்லாமே அரசியல் எல்லாம் கிரிமினல் மயமாக்கப்பட்டிருக்கு. புரியுங்களா? இந்த போதைப் பொருள் கடத்தல், இந்த அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, இதுல எல்லா கட்சியிலையும் உள்ள ஆட்கள் இது சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் முன்னாடி ரவுடி தனியா இருப்பான். இப்ப ரவுடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சியினுடைய பின்புலம் இருக்கு. புரியுங்களா? அவங்கள அவ்வளவு எளிதாக இது பண்ண முடியாது. இப்ப அண்மையில இங்க காட்டேரி குப்பத்துல அந்த பிரச்சனை வந்தது, இப்ப பழங்குடியில் உள்ள பிரச்சனை வந்தது. அங்க போலீஸ் அதிகாரி எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு விதமா கண்டுபிடிக்க முடியாத திருட்டு வழக்குகளை போட்டு அவ்வளவு இது பண்ணி சித்திரவதை பண்ணாங்க. அதுல அவங்களுக்கு ஆதரவா நிறைய போலீஸ் அங்க அரசியல் கட்சிக்காரங்களே வர்றாங்க. இந்த கிரிமினல் மயமாகிறது மற்ற மாநிலத்தை காட்டிலும் இந்த இது புதுச்சேரியில இது இன்னும் கூடுதலா இருக்கு. புரியுங்களா? அதுதான் மையம். குழந்தைகள் நலம் ஆணையம் செயல்பட்டுட்டா இதை தடுத்துட முடியும்னு நான் அப்படி நினைக்கிறேன். எது இருந்தாலும் அடிப்படை இந்த போதைப் பொருள் இதெல்லாம் கடத்தல கட்சி இன்வால்வ் ஆகி கட்சிக்காரங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அரசியல் பின்புலம் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அதை ஒழிக்காத வரைக்கும் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ஒழிக்காத வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எதையும் ஒழிக்க முடியாது. அதுதான் மையமான பிரச்சனை. புரியுங்களா? அது பாக்குறேன். ஆமா. இல்ல, இப்ப இந்த விவகாரத்துல கடந்த சனிக்கிழமையில இருந்து இப்ப வரைக்கும் புதுச்சேரி அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? புதுச்சேரி அரசு எங்களுக்கு புதுச்சேரி அரசை பற்றி தெரியாது. புதுச்சேரி அரசு அது பூரா எல்லாத்துக்கும் ரெக்கமெண்டேஷன் தான். எதுவும் ரெக்கமெண்டேஷன் தான். புரியுங்களா? அங்க ஒரு அரசு இருக்கிறதாவே நான் கருதல. புரியுங்களா? அது நீங்க ஏன்னா அங்க இருளர்கள், அங்க பாதிக்கப்பட்ட இருளர்களுக்காக நாங்க பல போராட்டம் நடத்திருக்கோம் புதுச்சேரியில. அது தமிழ்நாடு அதை நடத்தின பிறகு தமிழ்நாடு போலீஸ் எவ்வளவு தேவலாம்னு நான் நினைச்சேன். புரியுங்களா? புதுச்சேரி அவ்வளவு மட்டமான பாலிட்டிக்ஸுமா. புரியுங்களா? அதனால நானும் அர்த்தியூர் விஜயா வழக்கு இருக்குல்ல, அந்த இதுல இருந்து எனக்கு தெரியும். 1993 அந்த சம்பவம். அதுல இருந்து தொடர்ச்சியா நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க புதுச்சேரியில உள்ள முக்கியமான பிரச்சனை, காவல்துறையில தேவைக்கு குறைவா ஆட்கள் இருந்தாலும் சரியா செயல்பட முடியாது. தமிழ்நாட்டுல அதுதான். தேவைக்கு அதிகமான ஆட்கள் இருந்தாலும் சரியா செயல்பட முடியாது. அங்க தேவைக்கு அதிகமான ஆட்கள் இருக்காங்க. நாங்க பல பிரச்சனைகளா அதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி எல்லாம் கொண்டு போயிருக்கோம். சுத்தமா அங்க ஒரு கவர்மெண்ட், அங்க ஒரு போலீஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் சும்மா வெற்றி வெட்டு தான். ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத அரசுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இருக்கிற அரசு மட்டும் இல்ல, முன்னாள் இருக்க அரசு அப்படிதான். புரியுங்களா? அதுல ஆட்கள் மாறுவாங்க. அதுக்கு தான் உள்ள எல்லாருமே போலீஸுக்கு ஆதரவா இருப்பாங்க. இவங்களும் கட்சிக்காரங்களும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பாங்க. அவ்வளவு. நன்றி திரு பிரபா கல்யாணி. இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.